வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் 2025 ஆண்டுக்குடைய பலன்கள் கும்ப ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கும்ப ராசிக்கு இந்த ஆண்டு தொடங்கிய 3 மாதங்களிலிருந்து பலன்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் முக்கியமான கிரக நிலைகளின் மாற்றங்கள் மார்ச் மாதம் இறுதியில் இருந்து தொடங்க இருக்கிறது. இந்த ஆண்டு முக்கியமாக வருடக்கோள்களாக இருக்கக்கூடிய அனைத்து கோள்களும் மாற்றம் அடைகிறது. இந்த அடிப்படையில் சனி கிரகமும் மாறுகிறார். அதைத் தொடர்ந்து குரு கிரகம் மாற்றம் அடைகிறார். அதன் பின்னாலேயே ராகு கேது கிரகங்களும் மாறக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த நிலையில் இவங்களுக்கு 7.5 சனியுடைய ஒரு ஆளுமையில் இருப்பதனால் ஒரு தெளிவான பதிவாக நான் எனக்கு தெரிந்தவரை இங்கு கொடுக்க நினைக்கிறேன். பொறுமையாக இதை நீங்க முழுவதுமாக கேட்டு பலனடைய வேண்டும். இந்த பலன் தொடங்கக்கூடிய நாள் நம்ம மார்ச் மாதத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் மார்ச் 29ஆம் தேதி 2025 ஆண்டு இந்த ஆங்கில ஆண்டில் சனி கிரகம் மாற்றம் அடைகிறார். கும்ப ராசி நண்பர்களுக்கு ஜென்மச்சனியாக சந்திரன் மேலேயே இருந்த சனி கிரகம் ஜென்மச்சனியா முடித்துவிட்டு பாதச்சனியாக 2ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். இது ஓரளவிற்கு ஒரு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் ஜென்மச்சனி என்று சொல்லக்கூடியது தன்னுடைய வீட்டில் மூலத்திரிகோண பலத்துடன் காலச்சக்கரத்தின் பாதக வீடாக கும்பத்தில் அமர்ந்த சனி கிரகம் சற்று அதிகமான பலமான ஜென்மச்சனியாகவே கும்பத்திற்கு ஒரு பெரிய ஒரு பூகம்பத்தை போன்ற நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்பொழுது அவர் மாறக்கூடிய பாதச்சனி குருவினுடைய வீடாக இயற்கை சுபகிரகமான குருவினுடைய வீடாக வருவதனால் ஓரளவிற்கு தாக்குப்பிடிக்கக்கூடிய நிலையில் இவங்களுக்கு பிரச்சனைகளை கையாள முடியும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சனி கிரகம் பார்க்கக்கூடிய வீடுகளை நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னர் இந்த சனி அமரக்கூடிய மீன ராசிக்கு அந்த வீட்டிற்குடைய குருவிற்கும் ரொம்ப அதிக தொடர்பு இருக்கிறது. சனிக்கு வீடு கொடுத்த குரு கிரகத்தினுடைய மாற்றமும் இந்த ஆண்டிலேயே மே மாதம் 14ஆம் தேதி நடக்க இருக்கிறது. இந்த குரு கிரகம் எங்கிருந்து நகர்கிறார் அப்படின்னு பார்த்தால் இந்த கும்ப ராசியுடைய சுகஸ்தானமாகிய 4ஆம் வீடு ரிஷபத்தில் போன வருடம் முழுவதுமாக இருந்த அந்த குரு கிரகம் இப்பொழுது 5ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். ஆனால் கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டில் குரு இருந்தாலும் அதிகமாக வக்ரகதியில் அவர் ஒரு மேஜரான ஒரு 4 மாதங்களுக்கு மேலாக வக்ரகதியில் 4ஆம் வீட்டில் இருந்து விரைய வீடாக இருக்கக்கூடிய 3ஆம் வீட்டோடு தொடர்பாக இருந்தது. ஒரு பெரிய தொல்லை அப்படின்னே சொல்லலாம். ஜென்மத்தில் சனி கிரகம் சந்திரன் மேலேயே சனி கிரகம், 2ஆம் வீட்டில் ராகு கிரகம், 8ஆம் வீட்டில் கேது கிரகம், குரு கிரகமும் வக்ர நிலையில் சுகஸ்தானத்திற்கு விரயத்தை செய்யக்கூடிய 3ஆம் வீட்டில் நிறைய தொல்லைகளை இவங்க அடைந்திருப்பார்கள். இப்பொழுது இவங்களுக்கு குரு கிரகம் 5ஆம் வீட்டில் அமர்வது எல்லோருக்குமே ஒரு நல்ல நிலையாக பஞ்சமஸ்தான குரு இருப்பார். இவங்களுக்கு ஒரு பெரிய ஆதிபத்திய தோஷத்தை இல்லாத ஒரு குரு, ஒரு பெரிய அஷ்டமாதிபதியாகவோ இல்ல பாதகாதிபதியாகவோ இல்லாத குரு அப்படிங்கறதுனால கண்டிப்பாக இந்த குரு ஒரு பெரிய பாதுகாவலர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏனென்றால் குரு கிரகம் நேரடியாக உங்களுடைய கும்பத்தை பார்க்கக்கூடிய நிலை இருக்கிறது. மே மாதத்திற்கு பிறகு மிதுனத்திற்கு மாறிய குரு 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்ப்பார். கும்பத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய கும்ப ராசி நண்பர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதல் அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு ராகு கேது கிரகங்களுக்கு வரும் பொழுது 14 மே மாதம் குரு மாறுகிறார். 18 மே மாதம் ராகு கிரகம் உங்களுடைய 2ஆம் வீட்டிலிருந்து 1ஆம் வீட்டிற்கு அமர்கிறார். 2இல் சனி ஆல்ரெடி அமர்ந்த நிலையில் 2இலிருந்து ரிவர்ஸ் ஆர்டரில் ராகு உங்க ஜென்ம சந்திரன் மேலே அமர்வார். இது என்ன பண்ணும் அப்படிங்கறத நம்ம பொறுமையாக பார்க்கலாம். கேது கிரகம் 8இலிருந்து 7ஆம் வீட்டிற்கு வருவார். இந்த குரு மட்டும் ஓரளவிற்கு நன்மைகளை கொடுக்க இருக்கிறார். மற்ற கிரக நிலைகள் ஒன்றும் ஒரு பெரிய சாதகம் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டும். ஆனாலும் இதுல இருக்கக்கூடிய சூக்ஷ்ம விஷயங்களை பொறுமையாக நீங்க கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் சனி கிரகத்திற்கு நம்ம வரும் பொழுது 2இல் சனி வந்துவிட்டார். பாதச்சனின்னு சொல்லிட்டோம், வாக்குஸ்தான சனின்னு சொல்லிட்டோம். இந்த 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி கிரகம் குடும்ப வாழ்வில் சற்று கவனத்தை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இயற்கையாகவே உங்களுடைய ராசிக்கு கும்பத்திற்கு விரையாதிபதியாகவும் 1ஆம் வீட்டிற்குடையவராகவும் வருவார். 1-12 கூடிய ஆதிபத்தியம். அவர் குடும்பஸ்தானத்தில் அமர்வது சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் கொடுக்கலாம், சிலருக்கு வாக்குஸ்தானத்தில் பிரச்சனைகளை கொடுக்கலாம். நீங்க சற்று பேச்சில் நிதானமாக இருப்பது நல்ல பலன் கொடுக்கும். சிலருக்கு பேச்சில் குழப்பத்தை கொடுத்து ஒரு பெரிய கமிட்மெண்ட்டுக்குள்ள நீங்க மாட்டிக்கொண்டு அதை ஒரு முடிக்க முடியாத நிலை கொடுக்கலாம். சிலருக்கு பேச்சிற்கு மதிப்பே இல்லாத நிலையாக கூட இருக்கும். அடுத்ததாக சனி கிரகம் ரிஷபத்தை 3ஆம் பார்வையால் பார்க்கிறார். இது உங்களுக்கு மீண்டும் சுகஸ்தானம்.
கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை வேணும் அப்படின்னு நீங்க ஒரு எண்ணத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். உணவில் சற்று கட்டுப்பாடு இருப்பதன் மூலமாக ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். கும்பராசிக்கு கண்டிப்பாக சனி கிரகம் பார்க்கக்கூடிய சுகஸ்தானம், பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி கிரகம். உணவில் அதிக கவனத்தை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். பழைய உணவை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா ஓரளவிற்கு அந்த உணவில் நீங்க ஃப்ரெஷ்ஷாக தயார் செய்ய முடியுமா அப்படிங்கறத நீங்க பாருங்க. தவிர்க்க முடியாத சூழலில் ஓரளவிற்கு நீங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ளலாம். முடிந்தவரை நீங்க அவ்வப்பொழுது சமைத்து சாப்பிடுவது நல்ல பலன் கொடுக்கும். சனி என்றாலே ரொம்ப பழைய அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரொம்ப ஒரு கெட்டுப்போன நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உணவு, ரொம்ப பழையதாக ஒரு வாரத்திற்கெல்லாம் சமைத்து வைப்பார்கள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டது உண்டு. நம்ம இந்தியாவில் அந்த பழக்கம் இல்லைங்கிறதுனால வெளிநாட்டில் எல்லோரும் அப்படி இருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. இது கேள்விப்படுவது மட்டுமே. சோ அது போல யாரும் செய்ய வேண்டாம். சோ இது கும்பராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான பலன். அடுத்ததாக சனி கிரகம் உங்களுடைய அஷ்டம ஆயுள் ஸ்தானமாகிய கன்னியை பார்க்கிறார். இந்த கன்னி ராசி உங்களுக்கு 8ஆம் வீடு. அந்த பாதக வீட்டில் 8ஆம் வீடாகிய கன்னிக்கு பாதகமான மீனத்தில் அமர்ந்து இந்த சனி பார்ப்பது சிலருக்கு சில ஆயுள் சம்பந்தமான வரை பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு சென்று ரெக்கவரி ஆகக்கூடிய நிலையாக கூட இது இருக்கலாம். இது எல்லாவற்றிற்குமே நீங்க பேச்சு, உணவு இது போன்ற விஷயங்களில் கவனமாக இருப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கூட இந்த 8ஆம் வீட்டு சனி கிரகத்தோடு உள்ள தொடர்பு, வண்டி வாகனங்களால் குழப்பங்கள் வராமல் நீங்க இருப்பதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக உங்களுடைய லாபஸ்தானமாகிய 11ஆம் வீடு தனுசு ராசி, அதையும் சனி பார்க்கிறார். சோ இது ஓரளவிற்கு உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தில் தேவைக்கேற்ப வரும் அப்படின்னு சொல்லலாம். எப்படியும் உங்களுக்கு 2இல் ராகு இருக்கும் பொழுது வந்த வருமானம் சனி இருக்கும் பொழுது வராது. ஏனென்றால் ராகு கிரகம் 2இல் இருந்தால் குடும்ப வாழ்க்கையை தொல்லை பண்ணினாலும் உங்களுக்கு பெரிய அளவிற்கு வருமானத்தை கொடுப்பார். ஆனால் சனி கிரகம் 2இல் வரும் பொழுது ஒரு நிதானமான வருமானத்தை கொடுப்பார்னு சொல்லலாம். சற்று பற்றாக்குறை இருப்பதற்கு கூட வாய்ப்பாக நீங்க இதை புரிந்து கொள்ளலாம். சோ இதுதான் சனியால் பார்க்கப்படக்கூடிய வீடுகளுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அடுத்ததாக குரு கிரகம் பார்க்கக்கூடிய வீடுகள். உங்களுடைய 9ஆம் வீடு 5க்கு 5ன்னு சொல்லக்கூடிய வீடு. மேல் படிப்பு தொடர்பான விஷயங்கள், குழந்தைகளுக்கு வளர்ச்சி, குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம், சிலருக்கு குழந்தை பாக்கியம் உங்களுக்கே கிடைக்கிற வயதாக இருந்தால் இது கிடைக்கக்கூடிய நிலை. ஆனால் அதே 9ஆம் வீடு பாதக வீடு அப்படிங்கறதுனால அதிர்ஷ்டத்தை நம்பி நீங்க தேவையில்லாத ஊக்கத்தை அடையக்கூடாது. எந்த ஒரு இல்லீகல் விஷயங்களாலும் பணம் சம்பாதிக்க நினைக்க கூடாது. குறுக்கு வழியில் செல்வதற்கு நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசியை குரு பார்க்கிறார் இல்லையா, இந்த துலாம் தான் கும்ப ராசிக்கு பாதக வீடு. சோ பெண் ராசி அப்படிங்கறதுனால கண்டிப்பாக கும்பராசி நண்பர்கள் காதல் தொடர்பான விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அண்ட் மாணவர்களாக இருக்கிறவங்க இல்ல படிப்பதற்காக செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த காலகட்டத்தில் நீங்க படிப்பில் உங்களோட இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆப்போசிட் ஜெண்டர்ல இருக்கக்கூடியவர்களிடம் ரொம்ப நிதானமாக பழகுவது நன்மை கொடுக்கும். இது போன்ற நிறைய விஷயங்களை நீங்க கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது குரு உங்களுடைய 11ஆம் வீடாகிய தனுசை பார்க்கிறார். குருவும் பார்க்கிறார், சனியும் பார்க்கிறார். ஓரளவிற்கு உங்களுக்கு நினைத்த காரியத்தை ஒரு 2 முறை முயற்சிகளை செய்தாவது நீங்க முடித்துக் கொள்ளக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக கடந்த ஒரு சனியில், ஜென்ம சனியில் இருந்த அளவு தொல்லை இருக்காது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு செய்தியாக நீங்க தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறார், கும்பத்தை பார்க்கிறார். இது ஒரு ஸ்பெஷல் பார்வை, அப்பழுக்கற்ற குரு பார்வை உங்களுக்கு கிடைக்கிறது. மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு ஆழ் மனதிலிருந்து உங்களுக்கு என்ன பண்ண வேண்டும் அப்படிங்கிற டைரக்ஷன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல தீட்சை எடுத்துக்கொள்வது, மந்திர ஜபம் எடுத்துக்கொள்வது, பெரிய அளவிற்கு ஒரு பிடிமானமாக ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா வாழ்க்கையில. அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை, அது பக்தி இல்லைன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா குழந்தைகள், இந்த பூர்வீக சம்பந்தமான சில விஷயங்கள், ஏதாவது ஒன்றை நீங்க இறுகமாக பற்றி கொண்டு இந்த ஒரு 7:30 முடியும் வரை கூட இருக்கலாம், வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு திருப்பு முனையாக இந்த 5இல் உள்ள குரு கிரகம் கண்டிப்பாக கொடுப்பார். சோ கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி எல்லாம் நடந்த இந்த காலகட்டத்தில் ஒரு முறை குருஸ்தலத்திற்கு நீங்க செல்லலாம். உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் நீங்க மறக்காம இந்த காலகட்டத்தில் செய்து கொள்ள வேண்டும். ஜெனரலாவே யாருக்கெல்லாம் 7:30 சனியோட ஆளுமை இருக்கிறதோ அவங்க கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்வது, குரு கிரக வழிபாடு செய்வது, ராகு கேது வழிபாடு செய்வது, எல்லாமே அந்தந்த ஊர்களில் கூட சின்ன சின்ன கோயில்கள் இருக்கும். அந்த கோயில்களில் நீங்க
பிரார்த்தனை செய்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். ஒரு வருடத்திற்கு ஒரு முறை குரு மாறுகிறார், 1.5 வருடத்திற்கு ஒரு முறை ராகு கேது மாறுகிறார்கள், 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி மாறுகிறார்னு வச்சுக்கலாம். 2 to 3 இந்த ஒரு ஆர்டர்ல பார்த்தால் இந்த வருஷம் எல்லாமே மாறுகிறது. அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வருடம் கும்பராசி முக்கியமாக நான் சொன்னபடி நீங்க ராகு கேது ஸ்தலத்திற்கு செல்லலாம். எனக்கு தெரிஞ்ச சென்னையில பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கக்கூடிய ராமானுஜர் அவதரித்த அந்த ஒரு பெருமாள் சன்னதியில் இருக்கக்கூடிய ராமானுஜர் சன்னதி இருக்கக்கூடிய கோயில் மிக புராதனமான 1000 ஆண்டு பழமையான கோவில். அந்த கோவிலுக்கு செல்லலாம். இல்லைன்னா காளஹஸ்தி செல்லலாம், திருப்பதி அருகில் இருக்கக்கூடிய, இல்லைன்னா கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், இந்த மாதிரியான ஒரு ராகு கேதுவிற்கு தோஷ நிவர்த்தி கொடுக்கக்கூடிய கோயில்கள் அப்படின்னு நீங்க கூகுள் பண்ணி பார்த்தாலே நல்ல கோவில்களாக அதிகமாக காணப்படும். இல்லைன்னா உங்களுடைய எல்லைக்குட்பட்டு இருக்கக்கூடிய நாகாத்தம்மன் கோயிலாக தலையில் சர்ப்பத்துடன் காட்சியளிக்கக்கூடிய புற்று உள்ள கோயில்களில் ஏதாவது ஒரு நீங்க வழிபாடு செய்து பாருங்க, உடனடியாக ஒரு ரிசல்ட் தெரியும் அப்படின்னு தான் சொல்ல தோன்றுகிறது. ஏனென்றால் கும்பராசி ரொம்ப நாள் நல்லா இருந்தது போல இருந்தது, சடனாக அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி போன்ற இந்த ஜென்மச்சனியில் முதலில் உங்களுக்கு ஒன்றும் தெரியல, டுவர்ட்ஸ் த எண்ட் அவங்களுக்கு ரொம்ப ஒரு சோர்வை கொடுத்து விட்டது அப்படின்னே சொல்லலாம். இப்பொழுது அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். பாதச்சனியை பத்தி நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். ராகு கேதுவிற்கு வரும் பொழுது ராகு கிரகம் உங்க ராசியில் வந்து மீண்டும் அமரப்போகிறார். சோ இந்த ராகு கேது பரிகார ஸ்தலத்திற்கு போவது ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும். கண்டிப்பாக இதை நீங்க நம்பலாம். குரு பார்வை உங்க ராசிக்கு இருப்பதனால் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும், உடனடியாக பலன் கிடைக்கும். பிறவி சந்திரனை கோட்சாரத்தில் உள்ள குரு பார்க்கும் பொழுது நீங்க செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் பரிகாரங்கள் எல்லாமே உடனடியாக நல்ல பலனை கொடுக்கும். ராகுவினால் 3ஆம் வீடும் 11ஆம் வீடும் ஒரு ஆக்டிவேஷனை பெறுவது, ஒரு தேவையில்லாத ஊக்கத்தை நீங்க திருப்பி ஒரு முயற்சியாக கூட நினைக்க வேண்டாம். ஏனென்றால் கடந்த கால அனுபவங்களில் யாருமே அது போன்ற ஒரு விஷயத்திற்கு நீங்க ஒரு அனாவசியமா திடீர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் பொழுது இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்குவது, இந்த மாதிரியான சில விஷயங்களாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். எதுவுமே இங்க தப்பாக சொல்லவில்லை. ஸோ ஒரு தேவையில்லாத விஷயம், நீங்க ஒரு அதிக பணம் வருது, இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கி நம்ம அதுக்கு பெரிய ப்ராஃபிட்டுக்கு அதை விற்கலாம்னு நினைக்கலாம் இல்லையா? இது போன்ற நிலையில் நீங்க அதிக கமிட்மெண்ட்டுக்குள்ள இந்த காலகட்டத்தில் போகக்கூடாது. நினைத்த அளவிற்கு அந்த வருமானம் உங்களுக்கு கை கொடுக்காது. செகண்ட் ஹவுஸ் சொல்லக்கூடிய 2ஆம் வீடு சனியினால் ஒரு சுருக்கப்பட்ட நிலையில் இருப்பது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப கவனமான நிலை. ஆரோக்கியத்திற்கு அதிக செலவு பண்ணக்கூடிய காலமாகவும் இது இருக்கலாம். சோ இந்த நிலையில் நீங்க நிதானமாக இருப்பது, கையில் கொஞ்சம் சேமிப்பை வைத்துக் கொண்டிருப்பது நல்ல பலனை கொடுக்கும். ராகு கிரகம் மேலும் ஆக்டிவேட் பண்ணுவது இந்த குருவை பார்க்கிறார். குழந்தைகளுக்கு ஒரு வளர்ச்சியான நிலையாக இருக்கும். உங்களுக்கு கூட ஒரு மனதில் ஒரு தெய்வ அனுகூலத்தினால் மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மறுபுறம் ராகு பாதக வீட்டையும் தொடர்பு கொள்வது, குருவும் தொடர்பு கொள்வது, கண்டிப்பாக காதல் தொடர்பான விஷயங்கள் இருக்கும். பக்கத்திலே அந்த டைரக்ஷன்லயே நீங்க திரும்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சம்பந்தமான விஷயங்களுக்கு சிலருக்கு பெரிய இழுபறியாக கூட இது இருக்கலாம். சோ இந்த குரு கிரகம் பார்ப்பது ஓரளவிற்கு நன்மை, ராகு கிரகம் பார்ப்பது பெரிய பிரச்சனையை கொடுக்கலாம். அது பாதக வீடு அப்படிங்கறதுனால அதாவது ஒரு பெண்ணினால் உங்களுக்கு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, உங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகம் இல்லாத நிலையில் உங்களுக்கு எதிராக விஷயங்களை அது கொண்டு செல்லலாம். சோ நீங்க பெண் தெய்வ வழிபாடு கூட வீட்டில் செய்து கொள்ளலாம். எல்லா வழிபாடுன்னு சொல்லிட்டே இருக்காங்களே, எவ்வளவு செய்வது நீங்க நினைக்கலாம் இல்லையா? என்று உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அன்னைக்கு ஒரு நெய் விளக்கு வீட்டிலேயே நீங்க உங்களுடைய பூஜை அறையிலே வீட்டில் ஒரு விளக்கு வைத்து உங்களுடைய மனதிற்கு பிடித்த பெண் தெய்வத்தை நினைத்து பிரேயர் பண்ணலாம், பிரார்த்தனை பண்ணலாம். ஒன்று மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு தெரிந்ததை சொல்ல நினைக்கிறேன். எப்பொழுதெல்லாமே நீங்க விளக்கு ஏற்றுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் சுவாமிக்கு ஏதாவது படைக்க வேண்டும். ஒரு கல்கண்டு டப்பா வாங்கி வச்சுக்கலாம் நீங்க, இல்லைன்னா ஒரு பாதாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சின்ன பொருளை கூட நீங்க கடவுளுக்கு அர்ப்பணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு சாதகமான பலன்கள். 7ல் இருக்கக்கூடிய கேது கிரகம் இது கொஞ்சம் ட்ரபிளை கொடுக்கக்கூடிய நிலை அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை துணை இல்லைன்னா உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய கூட்டாளிகளால் உங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படலாம். திடீரென்று அவங்க ஒரு தொழில் ரீதியிலான ஒரு சில விஷயங்களுக்கு அவங்க வித்ரா பண்ணி உங்களை நட்டாற்றில் விட்டு கொண்டு செல்லலாம். இல்ல திருமண வாழ்வில் பெரிய குழப்பங்கள், பிரிவினை போன்ற நிலையோ, இல்ல யாராவது ஒருவருக்கு, கணவன் மனைவி இருவருக்கு ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட்டு குடும்ப வாழ்க்கை ஒரு பெரிய குழப்ப நிலையை அடைவதற்கு இந்த கோச்சார நிலை சாதகமாக காட்டுகிறது. இது போன்ற நிலையை காட்டுகிறது. சுய ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்து
தசாபுத்தியும் நடந்தால் மட்டுமே இது எல்லாமே கோச்சாரத்தில் நடக்கும். இதற்கு முன்னரே நம்ம நிறைய வீடியோஸ்ல இது சொல்லிட்டே இருக்கோம். சோ இது ஓவராலாக 7ல் இருக்கக்கூடிய கேது சூரியனுடைய வீடு அப்படிங்கறதுனாலையும் இது கொஞ்சம் கவனமாக நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும். தந்தையுடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் தேவை. இதுதான் இது அடுத்த ஆண்டு 2025 கும்பராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள். நன்றி நண்பர்களே, நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.